நீட் தேர்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மறுதேர்வு நடத்த கோரி 16 மாணவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். அதாவது இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்டதுங்க. அன்றைய தினம் சென்னையில பெய்த கடும் மழை காரணமா மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் முறையாக தேர்வு எழுத முடியவில்லைன்னு கூறி ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்துல தேர்வு எழுதிய 13 மாணவர்களும், குன்றத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில தேர்வு எழுதிய 2 மாணவர்களும், KK நகர் பத்மசேஷாத்திரை அதுல ஸ்கூல்ல படிச்ச ஒரு மாணவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி மத்திய அரசு நடத்திய விசாரணையில எடுக்கப்பட்டுள்ள முடிவு நியாயமானது என்றும் 22 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதியுள்ள நிலையில் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் அது தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கூறி வழக்குகளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தாங்க. இதனை எதிர்த்து மாணவர்கள் சார்பில் 2 நீதிபதிகள் அமர்வுல மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி J. நிஷா பானு, M. ஜோதிராமன் அமர்வுல இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போ ஆஜரான மத்திய அரசோட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொன்னாங்க, குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 470 மாணவர்களை 13 பேர் மட்டுமே நீதிமன்றத்தை நாடி உள்ளதாக கூறியதோடு இல்லாம மனுதாரர் தரப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எத்தனை மாணவர்கள்னு பார்க்காம ஒரு மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும்னு கூறினாரு. மேலும் தேர்வு மையத்தோட சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் உத்தரவிட்டார். வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டாரு. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் சிசிடிவி காட்சிகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வரக்கூடிய ஜூன் 16ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தாங்க. அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிடவும் தடை விதிச்சு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி. சிவகுமார்.